till I got it. I won't give up till I'm on top, yeah. You know I'm always honest, there ain't no way I'm ever stopping. I won't quit, keep going till I got it. I won't give up till I'm on top, I'm always flirting with pain, she like to hurt me and maim. I'm always working to change, but she's still lurking the same. I keep on I've ever attended. Thank you for the wonderful questions. So வணக்கம், எனக்கு மலையாளம் தெரியாது, ஸோ தமிழ்லே பேசிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அகெயின் கம்மிங் டு கேரளா. எனக்கு பயங்கர ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க கேரளா ஆடியன்ஸ் அண்ட் மீடியா. ராட்சசனுக்கு அப்புறம் எனக்கு த கைண்ட் ஆஃப் லவ் ஐ காட் ஃப்ரம் மலையாளம் ஆடியன்ஸ் வாஸ் அமேசிங். ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கண்டிப்பாக வந்து தெர் இஸ் அ பிளேஸ் ஃபார் மீ இன் கேரளா ஃபார் த ஆடியன்ஸஸ் ஹியர். ஸோ ஐ மேட் அ கான்ஷியஸ் எஃபர்ட். இதுக்கப்புறம் நான் பண்ணுற படங்கள் எல்லா படங்கள்லையும் தேர் ஷுட் பி சம்திங் ஃபார் த கேரளா ஆடியன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நான் பண்ண படம் தான் எஃப்ஐஆர். ஸோ எஃப்ஐஆர் பார்த்தீங்கன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய மலையாளம் கனெக்ட் இருந்தது. பார்வதி மேடம் இருந்தாங்க, அதுக்கப்புறம் என்னோடய டைரக்டர் மலையாளி அண்ட் லாட் ஆஃப் அதர் ஆக்டர்ஸ் ஹேட் அவே ஃப்ரம் கேரளா. ஸோ இட் வாஸ் அ கான்ஷியஸ் டெசிஷன். திருப்பியும் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா லக்ஷ்மி இருக்காங்க. படத்தில் பொண்ணே பார்த்தீங்கன்னா கேரளா பொண்ணு. ஸோ கேரளா பொண்ணு அண்ட் தமிழ்நாடு பையனுக்கு நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரி தான். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் கான்ஃபிடென்ட் that Ratchasan's success and the love of the audiences here has given me a new ray of hope that me as an actor நான் வந்து என்னால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு ஹோப் கிடச்சிருக்கு. அண்ட் இந்த படம் வந்து அதை தாண்டி நான் வந்து தெலுங்கு ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரணும் அப்படின்னு ரொம்ப கிளியராக இருந்தேன். ஏன்னா கான்செப்ட் இஸ் யூனிவர்சல். இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா கிடையாது, இது வந்து ஒரு ஃபேமிலி ஸ்போர்ட்ஸ் ட்ராமா வேர் இட்ஸ் அ லவ் ஸ்டோரி பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்களுக்குள்ளே நடக்கிற குஸ்தி போட்டி தான் கட்டா குஸ்தி, அண்ட் நாட் ஜஸ்ட் ரெஸ்லிங். இட்ஸ் ரெஸ்லிங் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிகாஸ் ஆஃப் த ஈகோ கிளாஷ் அண்ட் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். இது வந்து எவ்வளோ அழகாக நம்மளால் வந்து காமிக்கலாக எவ்வளோ ஒரு லைட் ஹார்ட்டடாக சொல்ல முடியுமோ நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். படம் ஃபுல்லாக ஹியூமர் இருக்கும் அண்ட் ஸ்ட்ராங் டூ இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ் வெதர் த guy or the girl in the movie, they are very strong individual characters. அண்ட் ஒரு சின்ன மெசேஜ் இருக்குது படத்தில். லைக் ஐ ரியலைஸ் தட் என்கிட்டேருந்து படம் வரும்போது ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் கண்டென்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா men and women are equal and any relationship should have equal inputs from both individuals அப்படிங்கிறது தான் இந்த படம் மூலியமாக வந்து கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். பட் ஆல் திஸ் வில் பி a very nice fun-filled family journey and we are very confident that this will be liked by all the audiences across all the languages that we are releasing. And I'm very happy that somebody like Aishwarya is part of the movie because this movie really required someone to perform a lot for this character. It's a very strong character, you must have seen in the trailer. She's bashing up a lot of people. At the same time இந்த படத்தில் அவங்க ஒரு அழகான ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருக்கணும். ஸோ த சேலஞ்ச் வாஸ் ஆல்வேஸ் தேர். இந்த கதை கேட்கும்போது எனக்கும் சரி டைரக்டருக்கும் சரி, செல்லா டைரக்டர் அவரோட பேர், ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரு பயம் இருந்தது. என்னென்னா யார் இந்த ஃபீமேல் லீடாக பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா பயங்கர பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரோல் இது. அண்ட் தென் we got Aishwarya Lekshmi on board and today I am very happy to tell you that today I'm not able to picture anybody else. That is the kind of performance she's given in this movie and I'm really glad Aishwarya for being a part of this movie and the way you have carried the role. I think everybody in Kerala will definitely love you. They already love you. They have high respect for you and after this movie I think there'll be more respect and love for you. And to all the media here, thank you for coming here. And what song you saw right now is in Telugu. So we're releasing the movie in Tamil and Telugu. We wanted to show you something exclusive. So as a producer, I decided that I have to show you. But right now, only this was ready in our hand. Tamil is still getting ready. So ellame on the last 20 days, we are running around promoting the film. And tomorrow we are going to Dubai to promote. I'm very happy and looking forward at this juncture because I am very confident this movie will definitely do well and Liston sir is releasing the movie here. So we'll get some good screens and good shows and thank you so much. Thank you for everyone for coming here. Ellarum vandinga engalukku kandipa support pannunga and a lot of films I'm going to do in future also. All are going to release on a big scale and also all have Malayalam actors and
luckily, my next movie, Aryan and Mohandas, again have a lot of Malayalam connectivity. Indrajit sir is acting in Mohandas with me, and in Aryan, the director is again a Malayali. So there's some connection with me, I think. For me, with the Kerala audiences, I'll keep continuing it. Thank you so much. Gatta Kusthi, Tamil, Telangil, Matti Kusthi എന്നാണ് പേര്. ഡിസംബർ 2-ാം തീയതിയാണ് കേരളത്തിലും റിലീസാവുന്നത്. ലിസ്റ്റൻ സ്റ്റീഫൻ സാറാണ്, മാജിക് ഫ്രെയിംസ് ആണ് ഇവിടെ കൊണ്ടുവരുന്നത്. ഒരു ഫൺ ഫിൽഡ് ഫാമിലി എൻ്റർടൈനറാണ്. നിങ്ങൾക്ക് ഫുൾ ഫാമിലി ആയിട്ട് പോയിരുന്ന് സന്തോഷത്തോടെ ചിരിച്ച് രസിച്ച് പുറത്തിറങ്ങി വരാൻ പറ്റുന്ന ഒരു സിനിമയാണ്. എന്ന് വെച്ച് കോമഡി മാത്രമല്ല, ഒരുപാട് ഫാമിലി ഇമോഷൻസും ഹസ്ബൻഡും വൈഫിൻ്റെ ഇടയിലുള്ള ഇമോഷൻസുമാണ് സിനിമയിലുള്ളത്. വിഷ്ണു വിശാൽ സാറും തെലുങ്കിലെ രവി തേജ എന്ന് പറഞ്ഞ വലിയ ഹീറോ ആണ്. രവി തേജ സാറും കൂടെ ചേർന്നാണ് പ്രൊഡ്യൂസ് ചെയ്തിരിക്കുന്നത് സിനിമ. ഇതൊരു സത്യം പറഞ്ഞാൽ എൻ്റെ കരിയറിലെ വൺ ഓഫ് ദ ബിഗ് ബഡ്ജറ്റ് ഫിലിംസ് ആണിത്. ഒരു ഫാമിലി മൂവി എടുക്കുമ്പോൾ സ്ഥിരമായിട്ട് ആൾക്കാർ ചെയ്യാറുള്ളത് എന്ന് പറഞ്ഞാൽ വളരെ ചുരുങ്ങിയ ബഡ്ജറ്റിൽ നമുക്ക് എടുത്ത് തീർക്കാം, കണ്ടൻറ്റ് നല്ലതാണല്ലോ എന്നുള്ളതാണ്. പക്ഷെ അത് ഓഡിയൻസിലേക്ക് പ്രസൻറ്റ് ചെയ്യുമ്പോൾ അവർക്ക് ഇൻട്രസ്റ്റിംഗ് ആയിട്ടുള്ള രീതിയിൽ, അവർക്ക് എൻ്റർടൈനിങ് ആയിട്ടുള്ള രീതിയിൽ പ്രസൻറ്റ് ചെയ്യാനുള്ള എല്ലാ എലമെൻസും ഗാട്ടാ ഗുസ്തിയിലുണ്ട്. ഞങ്ങളുടെ ടെക്നീഷ്യൻസ്, ചെല്ല സാറാണ് ഡയറക്ടർ. ടെക്നീഷ്യൻസ് നോക്കുകയാണെങ്കിൽ റിച്ചർഡ് സാറാണ്. ഞങ്ങൾ റിച്ചർഡ് സാറിനെ കളിയാക്കി വിളിക്കുന്നത് റിച്ച് ആയിരിക്കും റിച്ചർഡ് സാർ ഒരു സിനിമയിലുണ്ടെങ്കിൽ. അപ്പോൾ ഫ്രെയിംസൊക്കെ നിങ്ങൾക്ക് കണ്ടാൽ തന്നെ അറിയാം, അതൊരു വളരെ കളർഫുൾ ആയിട്ടുള്ളൊരു സിനിമയായിട്ടാണ് എടുത്തിട്ടുള്ളത്. അൻപരവ് മാസ്റ്റേഴ്സ്, KGFൻ്റെയും നമ്മുടെ വിക്രമിൻ്റെയും ഒക്കെ സ്റ്റണ്ട് കൊറിയോഗ്രാഫേഴ്സാണ് ഈ സിനിമയിലും സ്റ്റണ്ട് ചെയ്തിരിക്കുന്നത്. ഭയങ്കര ഇൻട്രസ്റ്റിംഗ് ആയിരുന്നു അവരുടെ കൂടെ വർക്ക് ചെയ്യാനായിട്ട്. ഇതിലിപ്പോൾ സാറും സ്റ്റണ്ട് ചെയ്യുന്നുണ്ട്. നിങ്ങൾ ട്രെയിലറിൽ കാണുകയാണെങ്കിൽ എനിക്കും കുറച്ച് ഇടിക്കാനൊക്കെ ഉള്ള അവസരം കിട്ടിയിട്ടുണ്ട്. സ്ഥിരമായിട്ട് ചെയ്യാൻ കിട്ടുന്ന ഒരു ക്യാരക്ടറല്ല, അതുകൊണ്ട് തന്നെ കീർത്തി എന്നാണ് ക്യാരക്ടറിൻ്റെ പേര്. ഐ എം വെരി വെരി ഹാപ്പി ദാറ്റ് Vishnu Vishal sir and Chella sir chose me to be part of Gatta Kusthi. Brinda മാസ്റ്ററാണ് ഇപ്പോൾ നിങ്ങൾ കണ്ട പാട്ട് കൊറിയോഗ്രാഫ് ചെയ്തിരിക്കുന്നത്. ഇതുപോലെ ഒരുപാട് ടെക്നീഷ്യൻസ് ഉണ്ട്. ജസ്റ്റിൻ പ്രഭാകരനാണ് മ്യൂസിക്. നമ്മൾ മലയാളികൾ ഒരുപാട് ഇഷ്ടപ്പെട്ടിട്ടുള്ള ഡിയർ കോമ്രേഡിലുള്ള പാട്ടുകൾ സ്ഥിരമായിട്ട് എനിക്ക് തോന്നുന്നു മലയാളികളുടെ പ്ലേലിസ്റ്റിലുള്ള ഒരു അന്യഭാഷ പാട്ടാണിത്, ആ സിനിമയിലെ പാട്ടുകൾ. സോ ജസ്റ്റിൻ പ്രഭാകരനാണ് ഈ സിനിമയുടെയും പാട്ടുകൾ ചെയ്തിട്ടുള്ളത്. പിന്നെ ഒരുപാട് വിശേഷങ്ങളുണ്ട് ഇതിൽ പറയാനായിട്ട്. ബാക്കി ഐ വിൽ വെയിറ്റ് ഫോർ യുവർ ക്വസ്റ്റ്യൻസ്. പക്ഷേ ഗാട്ടാ ഗുസ്തി തീർച്ചയായും ഇവിടെ എത്ര പേരുണ്ട്? മാരീഡ് ആയിട്ടുള്ളവർ എത്ര പേരുണ്ട്? ഒന്ന് കൈവക്കാവോ? ഇത്ര പേരേ ഉള്ളൂ. ബാക്കി ഓൺലി വൺ ടൈമോ? ഓക്കെ. അപ്പോൾ മാരീഡ് ആയിട്ടുള്ളവരുണ്ടെങ്കിൽ തീർച്ചയായും ഹസ്ബൻഡും അല്ലെങ്കിൽ വൈഫും ഒക്കെ ആയിട്ട് പോവുക. കാരണം ഒരു ഹസ്ബൻഡ് ആൻഡ് വൈഫിനിടയിലുള്ള ഒരു ഈഗോ ക്ലാഷ് വളരെ രസകരമായിട്ട് കാണിച്ചിട്ടുള്ള സിനിമയാണ്. ഇനി മാരീഡ് അല്ലെങ്കിൽ മാരീഡ് ആവുന്നതിന് മുന്നേ ഒരിക്കൽ കാണുക, മാരേജ് കഴിഞ്ഞാൽ വേണമെങ്കിൽ ഒന്നും കൂടെ കാണുക. ഓക്കെ. അപ്പോൾ താങ്ക് യു സോ മച്ച്. എനിക്ക് വേറൊരു കാര്യം പറയാനുള്ളത്, വിഷ്ണു വിശാൽ സർ ഞാൻ ഒരുപാട് റെസ്പെക്റ്റ് ചെയ്യുന്ന ഒരു കാര്യമുണ്ട്. കാരണം റിലൻറ്റ്ലെസ്ലി വർക്കിംഗ് ആണ്. എപ്പോഴും ഞാൻ കാണുമ്പോഴും ഹീസ് ഓൾവേസ് വർക്കിംഗ്. നമ്മളൊക്കെ ഒരു കുറച്ച് നേരം വർക്ക് ചെയ്ത് ബാക്കി റെസ്റ്റ് എടുക്കാമെന്ന് വിചാരിക്കുന്ന സമയത്തും പുള്ളി വർക്ക് ചെയ്യുകയാണ്. ആൻഡ് ഈ പ്രൊമോഷൻ ടൂറിൻ്റെ ഇടയ്ക്ക് ഒരൊറ്റ ദിവസം പോലും സാറ് ഒരു ഹീൽ ബി കോർഡിനേറ്റിംഗ് പ്രൊഡക്ഷൻ്റെ കാര്യങ്ങൾ, പിന്നെ ഇവിടെ പ്രൊമോഷൻ്റെ ഇടയിൽ ഇൻ്റർവ്യൂ, ആസ് എൻ ആക്ടർ ഇൻ്റർവ്യൂ കൊടുക്കണം, അപ്പോൾ അത് ചെയ്യുന്നുണ്ട്. ഐ ഹാവ് ലേൺഡ് എ ലോട്ട് ഫ്രം യു. ലൈക്ക് ഒരു ആസ് എൻ ആക്ടർ നമുക്കൊരു സപ്പോർട്ട് ഇല്ലാണ്ട് ഗ്രോ ചെയ്യേണ്ടി വരുമ്പോൾ എന്തൊക്കെയാണ് സ്ട്രാറ്റജീസ് അവിടെ ഉപയോഗിക്കാൻ പറ്റുക എന്നുള്ളത് ഹി ഹാസ് ഷോൺ മീ. ആസ് എൻ എക്സാമ്പിൾ ഹി ഹാസ് ഷോൺ മീ ആൻഡ് ദ ടൈപ്പ് ഓഫ് മീഡിയ സപ്പോർട്ട് ദാറ്റ് വി റിക്വയർ. ഇപ്പോൾ നമുക്കൊരു എന്താണ് പറയുക, നമുക്കൊരു വേറെ സിനിമയിൽ ബാക്ക്ഗ്രൗണ്ട് ഒന്നും ഇല്ലാണ്ട് വരുന്ന ആക്ടേഴ്സിന് മീഡിയ കൊടുക്കുന്ന സപ്പോർട്ട്, ഐ തിങ്ക് ആർ മീഡിയ ഓൾസോ, കേരള മീഡിയ ഓൾസോ ഹാസ് ഗിവൻ യു എ ലോട്ട്. സോ ഐ വോണ്ട് ടു താങ്ക് ഓൺ ഹിസ് ബിഹാഫ് ഓൾസോ ടു ദ മീഡിയ. ആൻഡ് സാറ് ഇപ്പോൾ ഒരു 5 സിനിമകളായി പ്രൊഡ്യൂസ് ചെയ്യുന്നു. ഏതൊരു ലെവലിലാണോ പുള്ളി ഒരു ഹീറോ ആയിട്ട് നിന്നത്, അതിനി ഓരോ സിനിമ കൊണ്ടും പുള്ളി സ്വന്തം എഫേർട്ടിൽ വളർന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. അപ്പോൾ ഐ ഹോപ്പ് ഗാട്ടാ ഗുസ്തി പ്ലേസ് ഗിവ്സ് യു എ പെർമനൻറ്റ് പ്ലേസ് ഇൻ മലയാളീസ് ഹാർട്ട്. ഓക്കെ, താങ്ക് യു സോ മച്ച്. വിൽ വെയിറ്റ് ഫോർ യുവർ ക്വസ്റ്റ്യൻസ്. நல்லா இருக்கேன். சொல்லுங்க. இந்த மூவில போஸ்டர்ஸும் சரி ட்ரெய்லரும் சரி, அதுல வந்து இப்போ போஸ்டர் கூட வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஹஸ்பண்ட் தான் வந்து சேர்ல உட்காந்துருப்பாங்க, எப்பவுமே பக்கத்துல கை கட்டி நிற்கிறது வந்து
ஒய்ஃபாக இருக்கும். ஆனால் இதில் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் இந்த விமன்ஸ்க்கான லீட் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரியுது. ஸோ எந்த அளவுக்கு கண்டென்ட் நீங்கள், ஏன்னா உங்களோட ஃபிலிம்ஸ் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே என்ன கமர்ஷியல் இருந்தாலும் அதில் கண்டென்ட் எப்போவுமே இருக்கும். ஃபேமிலியோட போய் பார்த்தாருன்னா அதில் கண்டென்ட் இருக்கும். ஸோ இந்த படத்தில் விமன்ஸ்க்கு எந்த அளவுக்கு லீட் இருக்குது, எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குது? கண்டிப்பாக இருக்குது, நிறையவே இருக்குது. நீங்கள் பார்க்குற மாதிரி என்ன நாங்கள் ப்ரோமோஸில், போஸ்டர்ஸில், ட்ரெய்லரில் என்ன காமிக்கிறோமோ அதோட 4 மடங்கும் நீங்கள் படம் பார்க்கும்போது இருக்கும். அண்டு அதுக்கு காரணம் ஒன்றும் இல்லை, சிம்பிள். என் வீட்டில் வந்து என் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், என் அக்கா இன்னைக்கு வந்து ஜேபி மார்கன்ங்கிற ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, வேர்ல்ட் பேங்க், அது வெரி பிக் பேங்க். ஷீ ஸ்டடிட் she did her studies in சென்னை. 12th ஸ்டாண்டர்டில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பிட்ஸ் பிளானியில் இன்ஜினியரிங், ஐஎம்மில் வந்து பெங்களூரில் தான் எம்பிஏ முடித்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் கரியரில் அவங்க தான் ஃபினான்ஷியலி சப்போர்ட்டே பண்ணாங்க டு ப்ரொடியூஸ் ஃபில்ம்ஸ். ஸோ என் வீட்டில் the 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்காங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் எங்கள் அம்மா, ஒரு ஒர்க்கிங் உமன் எங்கள் அக்கா. the way they balanced out their lives இருக்குல்ல, அது வந்து பயங்கரமாக இருந்தது. அவங்களோட இன்புட் என் லைஃப்பில் டு கம் வேர் எவர் ஐம் டுடே, அலாங் வித் த கைண்ட் ஆஃப் சப்போர்ட் எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா கொடுத்ததும். ஏன்னா அப்பா வந்து போலீஸ் ஆஃபீஸர், ஹி கெப்ட் கெட்டிங் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர். கிட்டத்தட்ட நான் வந்து 9 ஸ்கூல் மாறி இருக்கேன் 12th முடிக்கிறதுக்கு. ஸோ இமேஜின் அவங்களோட மென்டல் ஸ்டேட் எப்படி இருக்கும். பட் ஸ்டில் ஷி ட்ராவல் வித் மை ஃபாதர் எவ்ரிவேர், சப்போர்ட் கொடுத்தாங்க. என்னையும் எங்கள் அக்காவும் நல்லா படிக்க வச்சாங்க. ஸோ என்னோடய லைஃப்பில் வந்து விமெனோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு கதை வரும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. என்னென்னா ஏதோ ஒரு கமர்ஷியல் கதை, ஜாலியான கதை, அதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு ஸ்மால் ஒரு ரியாலிட்டி இருந்தது. ஐ வாண்டட் டு கன்வே தட் த்ரூ திஸ் மூவி. And not just that, my son's mother, she has had a very crucial role to play in my life. Ippo, my wife, Jwala, she's a very strong individual. So, a lot of women have shaped my life. And my thinking over a period of time has changed. Today I respect my mother. Housewife அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே பெரிய வேலை அதுதான். அது வந்து ஈஸியே கிடையாது, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை தாண்டி வீடும் பார்த்துக்கிறதும் ஒரு கரியரும் பார்த்துக்கிறதுங்கிறது அது வந்து ஒரு பெரிய how to tell you, I should salute them. So that is what I am learning in my life, and through this movie I'm just trying to convey that. ஸோ இன்னொன்று கண்டிப்பாக நீங்கள் அப்படியே கொடுப்பீங்களான்னு தெரியல. அதான் ஸோ அகைன் ஒரு கிரிக்கெட் டீம், பயங்கர கிரிக்கெட் இருந்தீங்க. எனக்கு அது அப்டேட் கூட அவ்வளோ கொடுக்காட்ட கூட பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் அந்த மூவி பூஜால தலைவர் கேமியோ தலைவர் கூட பேசியிருப்பீங்களா, அந்த மூமெண்ட் பண்ணி இல்லை பயங்கர we can say that dreams come true அப்படின்னு. பட் சத்தியமாக சொல்கிறேன், இது ட்ரீமில் கூட நான் நினச்சி பார்க்கல. ஸோ என்னால் ட்ரீம் கம் ட்ரூன்னு கூட சொல்ல முடியாது. திஸ் இஸ் அ மேஜிக் தட் இஸ் ஹேப்பனிங் இன் மை லைஃப். அண்ட் ஐ பிலீவ் இதுக்கு நடக்கிற காரணமே என்னென்னா, நான் ஒரு 10 வருஷமாக கஷ்டப்பட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன கான்டென்ட் பண்ணி 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 ஒரு பேர் சம்பாரித்தேன். மீடியா எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, ஆடியன்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதோட மேஜிக் தான் எனக்கு கன்வெர்ட் ஆகுது. அதோட ஒரு சுவாரஸ்யமான அப்டேட்டும் கொடுக்குறேன் இதுக்கப்புறம். பட் இதை முடிச்சிடுறேன். ஸோ என்னென்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, ஒரு படத்தோட பூஜைக்கு போகிறோம், நம்ம படத்தோட பூஜை, அதில் வந்து ரஜினி சாரும் அந்த படத்தில் இருக்கிறாரு. அண்ட் நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஐ வாசன்ட் ஏபிள் டு பிலீவ். எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரில. அங்கே காலையில் ஏஞ்சதுலேருந்து என்னால் நம்ப முடியல. அண்ட் ஐம் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு that the journey that Lal Salama is going to give me, the teaching, the journey. ரஜினி சார் எப்போவுமே ரொம்ப கம்மியாக தான் பேசுவார். எனக்கு வந்து அவர் அதுக்கு முன்னாடி ஒரு 3-4 வாட்டி மீட் பண்ணியிருக்கேன். ஸோ பயங்கர ஒரு எனர்ஜி இருக்கும் அவர்கிட்ட. அண்ட் ரொம்ப முக்கியமாக எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது என்னென்னா, நெவர் சாட்டிஸ்ஃபைட். அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார். நான் அவரை மீட் பண்ணும்போது எந்திரன் ரிலீஸ் ஆச்சு. நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் சூப்பர் சார், நீங்கள் வந்து இந்த வயசில் கூட அவ்வளோ எனர்ஜி காட்டுறீங்க ஸ்க்ரீனில், we all should learn from you அப்படின்னு. அவர் தேங்க்ஸ்லாம் சொல்ல, எனக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னு தான் தெரிலன்னு சொல்கிறாரு. அப்போ தான் யோசித்தேன், இவ்வளோ பெரிய ஸ்டார் இஸ் ஸ்டில் திங்கிங் ஆஃப் ஹவு ஹி ஹாஸ் டு பீட் ஹிம்செல்ஃப், அவுட் பீட் ஹிம்செல்ஃப்ங்கிறது தான் யோசிக்கிறார். அதுதான் நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கின ஒரு விஷயம். ஸோ when I met him in லால் சலாம், வந்து அந்த உள்ளே வந்தோடனே அதே எனர்ஜி, அதே கை கொடுத்து வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், கங்க்ராட்ஸ் நைஸ் நைஸ் நைஸ்ன்னாரு. ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஃபார் தட் மொமெண்ட். அண்ட் இட்ஸ் சம்திங் தட் இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. அண்ட் அந்த படத்தை பற்றி என்னால் நிறைய சொல்ல முடியாது. Another update I'll give you, since you asked an update.
I'm doing my next movie with Ratchasan director again, after Mundasapatti and Ratchasan. It's with Satyajyoti Tyagarajan sir, and it's my third collaboration. And like the first two movies eppadi complete vera genre andado, from Ram you can expect completely different genre, but a very interesting film, my first love story, and it's going to be really interesting. Illa out and out love story. இது வந்து has sports in it. அது வந்து when you watch the movie you will understand why I'm saying. It's out and out love story, and I'm really looking forward to that. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பெரிய அப்டேட் ஃபெப்ரவரியில் இல்லை ஜான்வரியில் அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ திங்ஸ் ஆர் குட், ஐம் இன் அ குட் பொசிஷன், அண்ட் ஐம் ஒன்லி ரைட் நோ ஐம் இன் அ குட் பொசிஷன். தட்ஸ் வாட் ஐ பிலீவ். நத்திங் இஸ் பர்மனெண்ட். என்ன வேணால் நடக்கலாம். வி ஷுட் கீப் ஒர்க்கிங் ஹார்ட். தட்ஸ் த ஒன்லி லெசன் தட் ஐ ஹவ் லேர்ன்ட் இன் மை லைஃப், and I hope that I hold all this very strong and very close to my heart, and don't let go of the hard work that I am putting and people around me are putting in for my journey, and I will try and keep satisfying you with new content every single time. ஆமாம், நான் டைரக்டர் ஆகலைன்னோ அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்கேன். எல்லா படத்துலையும் இருந்திருக்கேன் கிட்டத்தட்ட. த ரீசன் இஸ் ஐ எம் ஸோ ஸ்கேர்ட் தட் நத்திங் ஷுட் கோ ராங். ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் இஃப் வி ஆல் ஆர் ஆல்வேஸ் ரைட், எல்லா படமும் கரெக்டான கதை கரெக்டான எக்ஸிக்யூஷன்லாம் ஏன் படங்கள் ஃபெயில் ஆகுது? சம்திங் சம்வேர் இஸ் கோயிங் ராங். அதுதான் நான் எப்போவுமே யோசிப்பேன். ஸோ நான் எப்போவுமே டேரக்டர்ஸ், எங்கள் ஒர்க் பண்ணுற டேரக்டர்ஸ் எப்போவுமே எல்லாம் புது டேரக்டர்ஸ். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் புது டேரக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறது. காரணம் என்னென்னா, they will always be open to criticism. அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். என்ன பயம்னா, நம்ம கரெக்டாக பண்ணிடணுங்கிறது. அப்போது நான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக வேலை பார்த்துருக்கேன் தவிர்த்து டைரக்ஷன் பண்ணதில்லை. பட் லைக் நான் ஒரு கிரிக்கெட்டர். கால் அடிப்படுறதுனால என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஐ வாஸ் வெரி அப்செட். இது உண்மையாக நடந்த சம்பவம். ஐ டோன்ட் நோ இஃப் யூ கைஸ் நோ இட், பட் ஐ திங்க் ஐ ஷுட் ரிப்பீட் இட். 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஐ ஃபெல்ட் லைக் அ ஃபெயிலியர். இட் வாஸ் மை ட்ரீம். தென் ஐ ட்ரை டு கெட் இன் டு சினிமா. 6 வருஷம் ட்ரை பண்ணேன். இதுவும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. சரி, இதுவும் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்செட்டாக போய் ஐ ஜாயின் அ ஜாப் போய் ஜாயின் பண்ணி ஐ வாஸ் வெரி அப்செட். எங்கடா வந்து உட்காந்துட்டோம். லைக் என் ட்ரீம் இவ்வளோ பெருசாக இருந்தது. எனக்கு வந்து ஃபேமஸ் ஆகணும்னு ஆசை. எனக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஆசை. கடைசியில் வந்து யூ சிட்டிங் இன் அ கேபின் வேர் யூ ஹேவ் டு ஒர்க் 24/7. தட்ஸ் நாட் வாட் ஐ வாண்டட் டு பி அப்படிங்கிறது ஒரு பயங்கர அப்செட் ஆகிட்டேன் நான். அண்ட் டெய்லி வந்து ஒரு கோவமாகவே இருப்பேன். வீட்டுக்கு போகும்போதெல்லாம் ஒரு கோவமாகவே இருப்பேன். கிரிக்கெட் பார்க்குறது ஸ்டாப் பண்ணிட்டேன் நான் ஆஃப்டர் குவிட்டிங் கிரிக்கெட், பிகாஸ் தட் வில் ரிமைண்ட் மீ ஆஃப் மை மெமரிஸுங்கிறதுனால. சென்னையில் வந்து there was a match happening between India and Australia, if I'm right, long back, and my friend வந்து என்கிட்ட சொன்னான், போய் மேட்ச் பார்க்கலாம் அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லைடா நான் கிரிக்கெட் பார்க்குறது நிப்பாட்டிட்டேன். he forced me somehow. சரி, நான் போனேன். உள்ளே போன உடனே என்னோட ஜூனியர் ராபின் உத்தப்பா வந்து என்னோட ஜூனியர். ஆக்சுவலாக நான் கிரிக்கெட் ஆடும்போது அவன் வந்து 6 அடித்தான். 6 அடித்த உடனே ஐ ஃபெல்ட் வெரி லோ, பிகாஸ் ஐ வாண்டட் டு ப்ளே தேர் அண்ட் ஐ எம் நாட் தேர். நான் ரொம்ப அப்செட்டாக போய் சேரில் உட்காந்தேன் ஸ்டேடியமில். கொஞ்சம் நேரம் கழித்து பின்னாடி பார்த்தா ரஜினி சார் ஃபேமிலியோட வந்திருக்காரு. ஃபுல் சத்தம். பின்னாடி பார்த்தேன் சினிமா, முன்னாடி பார்த்தேன் கிரிக்கெட். ஐ ட்ரைட் தேட், ஐ வாஸ் அ ஃபெயிலியர். ஐ ட்ரைட் தேட் 6 years, ஐம் அ ஃபெயிலியர். ஐம் சிட்டிங் தேர் ஆன் த சேர் திங்கிங் தட் தட்ஸ் ஆல் மை லைஃப் இஸ் ஓவர். என்னால் உட்கார முடியல. நெக்ஸ்ட் 2 minutes ஐ லெஃப்ட் தட் பிளேஸ். ஐ வெண்ட் ஹோம் அண்ட் ஐ ஸ்டார்ட் கிரைங். அண்ட் மை டேட் ஜஸ்ட் ஹெல்ப் மீ அண்ட் செட், யூ நோ வாட், இட்ஸ் ஓகே, வாட் எவர் லைஃப் இஸ் கிவிங் யூ, மேக் த பெஸ்ட் ஆஃப் இட் அப்படின்னாரு. சரின்ட்டு ஐ ஸ்டார்டட் கோயிங் டு மை ஜாப். I started doing whatever I could from there on. I just worked 30 days, but that first 5-6 days I was so upset. Then next 20 days I started putting in full effort and I started getting good name. It was training period. I joined as a software tester. It was my training period. எனக்கு எல்லாருமே நல்லா பாராட்ட ஆரம்பிச்சாங்க. I started enjoying my work. Now after that I got my first opportunity, Vanilla Kabaddi Club. Today I am doing a movie called Lal Salam with Rajini sir as the hero, where I am playing a cricketer. I am playing a cricketer in the movie. I am not able to believe it. So what I realize is life will come full circle. நான் லவ் பண்ணி கிரிக்கெட் ஆடினேன். ஓகே, அது எனக்கு கை கொடுக்குது. நான் வெண்ணிலா கபடி குழு பிகாஸ் ஐ வாஸ் அ கிரிக்கெட்டர், ஜீவா பிகாஸ் ஐ வாஸ் அ கிரிக்கெட்டர், இப்போ மட்டி குஸ்தி ஐ எம் அ ஸ்போர்ட்ஸ் மேன், ஸோ ஐ எம் ஏபிள் டு டூ த ஸ்போர்ட், play the sport. இப்போ லால் சலாம் again I'm a cricketer. So nothing went waste in my life. I did my MBA.
Then I tried cinema for 6 years. Whatever struggles I faced, I'm able to understand now from a producer's perspective. ஏன் எனக்கு அவங்க வாய்ப்பு கொடுக்கல, ஏன் என்ன வேணாம்னு சொல்கிறாங்க. So all that I'm able to learn. So this journey that you spoke about, from an actor to a producer to, you know, whatever, I'm not a director yet. I don't think I can ever direct. Direction is the most difficult thing. Creation is most difficult. Judging is very easy. That's what I believe in. இது எல்லாமே இப்போ நீங்கள் கேட்கும்போதே பார்த்துக்கோங்க, என்னோடய ஜேர்னி எப்படியா இருந்திருக்கும். எல்லாமே வந்து ஒரு மேஜிக் மாதிரி தான் நடக்குது. அண்ட் ஐ எம் ஓன்லி நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி சிங்கிள் டைம் வாட் இஸ் ஹேப்பனிங். And everything is coming true right now. So like I said, I'm holding all this very close to my heart. I want to do better things in future. I want to make better films. I want to give audience more entertainment, the right entertainment. நான் ஒரு படம் மூலியமாக நல்லது சொல்கிறேனோ இல்லையோ, தப்பான விஷயங்கள் மட்டும் சொல்லக்கூடாதுங்கிறது நான் ரொம்ப கிளியராக இருக்கேன். நான் ஐ பிலீவ் தட் சினிமா இன்ஃப்ளூயன்சஸ் த சொசைட்டி. I really believe in that. And I should make sure that I don't say anything negative through my movies. This is an entertainment film, but when you watch it, there is a small message in the film. That's all is what I am trying to do through the learnings in my life. Aishwarya Yes, sir. സിനിമ കുമാരി ഇറങ്ങിയ സമയത്ത് തന്നെ ലിസ്റ്റ് സ്റ്റീഫൻ ഒരു അന്യഭാഷ സിനിമയായിട്ട് വരും. രണ്ട് സിസ്റ്റമായി മാറും. ഇപ്പൊ ഈ സിനിമ ഇറങ്ങുമ്പോൾ ലിസ്റ്റ് സ്റ്റീഫന്റെ ഒരു സിനിമ റിലീസ് ചെയ്തു. അതെങ്ങനെയാ ലിസ്റ്റിന്റെ ഒരു ലിസ്റ്റിനോട് ചോദിക്കണോ, ലിസ്റ്റിന് അതുകൊണ്ടാണ് വരാത്തെന്ന് എനിക്ക് തോന്നുന്നു. ഐശ്വര്യോട് ചോദിക്കാനും പറഞ്ഞു. എനിക്ക് തോന്നുന്നത് സിനിമയോടുള്ള സ്നേഹം കൊണ്ടാണ് പുള്ളി, അതായത് ഒരു ബിസിനസ് മാത്രമല്ല, സിനിമയോടുള്ള മൊത്തത്തിലുള്ള സ്നേഹം കൊണ്ടാണ് നല്ല സിനിമകൾ ഏതാണോ അതിൻ്റെ ഒക്കെ ഭാഗമാകാൻ നോക്കുന്നത്. ഇപ്പോൾ കാന്താര എന്ന് പറഞ്ഞ സിനിമയാണ് കുമാരിയുടെ കൂടെ ഉണ്ടായിരുന്നത്. ജയഹയും ഉണ്ടായിരുന്നു, കാന്താരയും ഉണ്ടായിരുന്നു. സോ കാന്താരയാണ് നമ്മൾ അന്യഭാഷാ ചിത്രം, കേരളത്തിൽ നല്ല കളക്ഷൻ കിട്ടി. കാരണം അത് മലയാളികൾ ആ സിനിമ ഇഷ്ടപ്പെട്ടത് കൊണ്ടാണ്, നല്ല സിനിമയായതുകൊണ്ടാണ്. അതുപോലെ തന്നെ എനിക്ക് തോന്നുന്നു പുള്ളി ബിലീവ് ചെയ്യുന്നുണ്ടാവും. ഗാട്ടാ കുസ്തിയും ആ ഒരു ഇടത്തിലേക്ക് ഒരു ആപ്ലിക്കേഷൻ നമ്മൾ വെക്കുകയാണ്. നല്ലൊരു സിനിമയായിരിക്കും, നിങ്ങളും കാണും. ഗോൾഡും നല്ലൊരു സിനിമ, ഞാനും വെയിറ്റ് ചെയ്തിരിക്കുന്ന ഒരു സിനിമയാണ് ഗോൾഡും കാണാനായിട്ട്. ഒരുപാട് കാലമായി ആ സിനിമയ്ക്ക്, അൽഫോൺസ് പുത്രൻ്റെ ഒരു സിനിമയ്ക്കും വേണ്ടിയിട്ട് വെയിറ്റ് ചെയ്യുന്നു. അപ്പോൾ നല്ല സിനിമയാണ് എന്നുണ്ടെങ്കിൽ അതൊരു കോമ്പറ്റീഷൻ അല്ല, സത്യം പറഞ്ഞാൽ ഓഡിയൻസിന് ഒരു സെലിബ്രേഷനായിട്ട് മാറുകയാണ് ചെയ്യുക. അവർക്ക് കാണാനായിട്ട് നമ്മൾ OTT-യിൽ മാത്രമല്ല തിയേറ്ററിലും ഉണ്ട് കണ്ടന്റ് വരൂ എന്ന് പറയുന്ന ഒരു അവസ്ഥയിലേക്ക് എത്തും. അതെ, ട്രെയിലറിലല്ല ഞാനിപ്പോൾ. അതെ, ഇല്ല ഇല്ല ഇല്ല, ഞാനത് ക്യാരക്ടറായിട്ടാണ് കേട്ടോ പറയുന്നത്, ഞാനായിട്ടല്ല. ഇതിൽ ഒരു ഹസ്ബൻഡ് ആൻഡ് വൈഫിൻ്റെ ഈഗോവും അതിൽ ചേർന്ന് വരുന്ന ഒരു രസകരമായ കുറേ കാര്യങ്ങളുമാണ് മെയിനായിട്ടുള്ള പ്ലോട്ടായിട്ട് വരുന്നത്. അതല്ലാണ്ട് ഈ കീർത്തി എന്ന് പറഞ്ഞ ക്യാരക്ടർ കുറച്ച് ഷോർട്ട് ടെമ്പേർഡ്, അപ്പോൾ അതിൻ്റേതായ കുറച്ച് കാര്യങ്ങളുണ്ട് സിനിമയിൽ. അത് December 2-ാം തീയതി. നിങ്ങളുടെ രണ്ടുപേരുടെ ഇപ്പൊ എന്തായാലും ഹസ്ബൻഡ് വൈഫായിട്ട് അഭിനയിക്കുന്നു. പേഴ്സണലി ഒരു സ്പോർട്സ്മാനും കൂടിയാണ് വിഷ്ണു വിശാൽ, ഒപ്പം ഐശ്വര്യ ലക്ഷ്മി. നിങ്ങൾ രണ്ടുപേരുടെയും ഫേവറേറ്റ് ടീം ഏതാണ്? ആരായിരിക്കും ഈ വേൾഡ് കപ്പ് ഫുട്ബോളിൽ ആ ഗാട്ടാ കുസ്തി മത്സരത്തിൽ വിജയിക്കുന്നു തോന്നുന്നത്? Do you follow football and which is your I don't follow football much and yeah, but still I like Argentina. That's my favorite. வந்து FIFA ஃபுட்பால் இதில் ஆடுவேன், வீடியோ கேம்ஸில் பயங்கரமாக விளையாடுவேன். അപ്പോൾ ഓൾവേസ് ഐ ചൂസ് അർജന്റീന. ഞാൻ അതിനു വേണ്ടി ഒരു സിനിമ തന്നെ ചെയ്തിട്ടുണ്ട്. ഇനി എന്നോട് ചോദ്യം. So the girl in the movie is Malayali. You have already seen that. So definitely I needed somebody யார் இங்கே எனக்கு ஈஸியாக ரிலேட் ஆவாங்களோ அவங்கள தான் எனக்கு இந்த படத்தில் இருக்கணுங்கிறது நாங்கள் கிளியராக இருந்தோம். ஸோ இந்த கதை வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃப்ராங்காக சொல்லணுன்னா ஹீரோ மேபி 45% தான், ஹீரோயின் தான் 55%. இதுதான் இந்த படம். இது வந்து நான் பிகினிங்லேருந்து கிளியராக இருந்தேன். ஹீரோயின் கரெக்டாக இல்லை அப்படின்னா இந்த படம் தப்பாயிடும். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஏன்னு. தேர் ஆர் ஸ்மால் சர்ப்ரைசஸ் இந்த மூவி. நாங்கள் ரிவீல் பண்ண முடியாது, ஏன்னா கமர்ஷியல் படங்களில் பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் வந்து இல்லாத ஒரு படம் தான் இது. பட் சின்ன சர்ப்ரைசஸ் இருக்குது விச் நாங்கள் ட்ரெய்லரில் காமிக்கல உங்களுக்கு. அது என்னங்கிறது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அது வந்து அந்த விஷயந்தான் நான் எங்கள் மைண்டில் ஓடிட்டு இருந்தது. ஸோ எங்களுக்கு அந்த விஷயத்துக்கு கரெக்டான ஒரு ஆக்டர் வேணும். அண்ட் இது கமர்ஷியலி சினிமாங்கிறதுனால ஜஸ்ட் ஹீரோயின் வந்து 4 சாங்கு, 4 லவ் சீனு, 4 காமெடி அப்படி கிடையாது. அவுட் அண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரோல் இது.
ஸோ கமர்ஷியல் சினிமாவில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஹீரோயின் வேணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் பயங்கரமாக போட்டு அடிக்கிறாங்க. அப்போது அது வந்து அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, உண்மையாகவே அடிக்கணும். இந்த பொண்ணை பார்த்தா உண்மையாகவே அடிப்பாங்கிறது தோணும் ஆடியன்ஸ்க்கு. அப்போது தான் பயம் வரும். நடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தப்பாயிடும். ஸோ அந்த பர்ஃபார்மருங்கிறது எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் அந்த பொண்ணு வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது பயங்கர ஒரு சைலண்ட்டாக ரொம்ப சாந்தமான ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும். அகெயின் ஷி ஷுட் நாட் ஆக்ட் டு லுக் லைக் இன்னோசென்ட் ஆர் நாட் இன்னோசென்ட், வெரி சப்மிசிவ் ஒய்ஃபாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆக்ட் பண்ணக்கூடாது. அவங்க உண்மையாகவே அப்படி இருக்கணும். ஸோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது அங்கே. That is the reason we wanted to go with a performer, and I think I saw her movies, and every time I saw her movies I saw a great performer in her. And I'm not taking away எந்த ஹீரோயின் பற்றி நான் எதுவுமே தப்பாக சொல்ல, பட் சமீபத்தில் பர்ஃபார்ம் பண்ணுற ஹீரோயின்ஸ் கம்மி ஆகிட்டாங்க. ஸோ that's what I feel that is lagging, because lot of commercial cinema made, so just heroes are coming for dance and song and glamour, and I think that is slowly changing again. And I'm very happy that I am also a part of something where I'm giving importance to heroines in every movie. Even FIR, you see all the lead characters, women, had strong importance in the movie, including the mother character. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். உங்களுக்கு என்னோட ஃப்யூச்சர் படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இம்பார்ட்டன்ஸ் ஃபார் உமன் ஆஸ் ஆக்டர்ஸ் வில் டெஃபினெட்லி பி தேர். ഒരു മിനിറ്റ് ഞാനൊന്ന് ആഡ് ചെയ്തോട്ടെ. ഇൻ അഡീഷൻ ടു ദാറ്റ്, ഒരു നമ്മുടെ ഒരു ഇൻഡസ്ട്രിയുടെ ഒരു രീതി വെച്ചിട്ട് ഇറ്റ് ഈസ് വെരി ഡിഫിക്കൾട്ട് ഫോർ ആൻ ആക്ടർ ടു ഗിവ്. ഒന്ന്, ഇങ്ങനെ ഒരു സിനിമ എടുത്ത് ചെയ്യാൻ ആൾക്കാർ മടിക്കും. കാരണം സാറ് പറഞ്ഞ പോലെ തന്നെ ഫീമെയിൽ ക്യാരക്ടറിന് ഒരുപാട് ഇമ്പോർട്ടൻസ് ഉണ്ട്. പ്ലസ് ഇപ്പോൾ ഈ പ്രൊമോഷനാണെങ്കിലും എങ്ങനെയാണെങ്കിലും എനിക്ക് തരുന്ന ഒരു റെസ്പെക്റ്റും എനിക്ക് തരുന്ന ഒരു സ്പേസും ഐ എം വെരി വെരി താങ്ക്ഫുൾ ഫോർ ദാറ്റ്. ബിക്കോസ് പുള്ളി ഒറ്റയ്ക്കല്ല ഇതിൽ ഗ്രോ ചെയ്യുന്നത്. പുള്ളി കൂടെയുള്ള എല്ലാവരും എൻ്റെ കൂടെ ഗ്രോ ചെയ്യണം എന്നുള്ള ആ ഒരു ആറ്റിറ്റ്യൂഡ് വെച്ചിട്ടാണ് പുള്ളി വർക്കിനെ സമീപിക്കുന്നത്. അല്ലെങ്കിൽ പുള്ളി ഒറ്റയ്ക്ക് പ്രൊഡ്യൂസ് ചെയ്ത് ഇതാണ് എൻ്റെ തല എൻ്റെ ഫുൾ ഫിഗർ എന്ന് പറഞ്ഞിട്ട് പോസ്റ്റേഴ്സ് വേണമെങ്കിൽ വെക്കാം. പക്ഷെ അങ്ങനെയല്ല വെച്ചിട്ടുള്ളത്. പോസ്റ്റേഴ്സിലാണെങ്കിലും എവിടെ പ്രൊമോഷനാണെങ്കിലും അതേ രീതിയിൽ തന്നെ എന്നെയും റെപ്രസെൻറ്റ് ചെയ്യാനും അതേ ഒരുപാട് റെസ്പെക്റ്റും തന്നിട്ടുണ്ട്. സോ ഐ എം വെരി വെരി താങ്ക്ഫുൾ ഫോർ ദാറ്റ്. ആൻഡ് ഓൾസോ എനിക്ക് മനസ്സിലായ ഒരു കാര്യം എന്ന് പറഞ്ഞാൽ പുള്ളി ആസ് ആൻ ആക്ടർ വളരെ സെക്യൂറാണ്. ഞാൻ എവിടെയാണോ എത്തേണ്ടത് അവിടെ എത്താൻ എനിക്കറിയാം, അതിലെത്തേണ്ട രീതിയും എനിക്കറിയാം. അതെന്ന് വെച്ചിട്ട് വേറൊരാൾ എൻ്റെ എന്താണ് പറയുന്നത് എൻ്റെ തണ്ടർ എടുത്തിട്ട് പോവില്ല എന്നുള്ളതും ആ ഒരു സെക്യൂരിറ്റി ഉള്ളത് കൊണ്ടാണ് ഈ ഒരു സ്പേസും എനിക്ക് കിട്ടുന്നത്. സോ ഐ എം വെരി താങ്ക്ഫുൾ ദാറ്റ് സർ ഇങ്ങനത്തെ സബ്ജക്ട്സ് എടുത്ത് ചെയ്യുന്നത്. അത് ഇറ്റ് ഈസ് നോട്ട് ജസ്റ്റ് ബെനിഫിറ്റിംഗ് യു, ഇറ്റ് ഈസ് ബെനിഫിറ്റിംഗ് എന്താണ് നമ്മുടെ ഒരു ഇൻഡസ്ട്രീനെ മൊത്തത്തിലും ബെനിഫിറ്റ് ചെയ്യുകയാണ്, നമ്മുടെ സൊസൈറ്റിയും ബെനിഫിറ്റ് ചെയ്യുകയാണ്. യു അണ്ടർസ്റ്റുഡ്? ഓക്കെ. ശമ്പളം ഞാൻ ഇതിനു മുന്നേയും ഇൻ്റർവ്യൂസിൽ പറഞ്ഞിട്ടുണ്ട്. ഞാൻ എൻ്റെ ശമ്പളം ഒരുപാട് കുറച്ച് ഒരു സിനിമയ്ക്ക് വേണ്ടിയും വർക്ക് ചെയ്തിട്ടില്ല. ഇതിലും അത്യാവശ്യം സാലറി വാങ്ങിയിട്ട് തന്നെയാണ് വർക്ക് ചെയ്തിട്ടുള്ളത്. യാ அதான் மோகன்தாஸ் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப கஷ்டம். ஓகே, லாட் ஆஃப் எடிட்டிங், சிஜி நிறைய இருந்தது. ஸோ அந்த படம் ரெடி ஆகிற டைமில் இந்த படம் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து ரொம்ப சிஜியோ ரொம்ப நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எடிட்டிங்கில் ரொம்ப மேஜிக் அதெல்லாம் பண்ண தேவையில்லை. ஸோ தேர் வாஸ் அ டிசிஷன் தட் நான் வந்து ஹேட் டு மேக் எது ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணலான்னு. ஐ தாட் ஐ ஷுட் கோ வித் திஸ் ஃபர்ஸ்ட். இது முடிச்ச உடனே ப்ராபப்ளி February or something, Mohandas will release. It's getting ready, almost in final stages of post-production. Adu vandu I'm playing an anti-hero. So every Mohandas is not a Gandhi. That is the concept of the movie. And it's about Gandhi's fourth monkey. நம்ம எல்லாருக்கும் மூணாவது குரங்கு தெரியும், அந்த நாலாவது குரங்கு என்னன்னு நமக்கு தெரியாது. It's about Gandhi's fourth monkey. Very interesting film. அது வரும்போது அதை பற்றி பேசுகிறேன் நான். அந்த இன்டர்நெட் நாளே டூ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நானும் ஐ வாஸ் அ பார்ட் ஆஃப் இட். ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் ஆக்சுவலி, பட் பிகாஸ் ஆஃப் சர்டன் ரீசன்ஸ் ரைட் நவ் இட்ஸ் நாட் டேக்கிங் ஆஃப், இட்ஸ் ஆன் ஹோல்ட் ரைட் நவ். அது நடக்கும்போது பார்ப்போம். அண்ட் ராட்சசன் 2 இருக்குது, இப்போ இல்லை. அதுக்கு வந்து அதான் என்னென்னா அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ ராம் வந்து ரொம்ப கிளியர், ஒரு விஷயத்தை மறுபடியும் ரிப்பீட் பண்ண மாட்டார். ஹி ஹேஸ் த சேம் ப்ராப்ளம் லைக் மீ. ஓகே, he waited 4 years after Mundaspatti to make Ratchasan. Again he's waited 4 years to make the next movie with me. Again
I told him, don't wait. This is not the time to wait again. Let's do Ratchasan 2. He said, sure, என்கிட்ட கதை இருக்கு, கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. I think after this movie, Ratchasan 2 should happen. ஆமாம். நமக்கு ஒவ்வொரு ஜோனரை பார்க்கும்போதும் இப்போ பிரம்மாண்டமான ஃபிலிம் பாகுபலி, இப்போ பொன்னியின் செல்வன், அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் இருந்தால் கூட ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரின்னு சொல்லும்போது ராட்சசன் என்னைக்கும் ஒரு பேராக இருக்கு. அப்போ அது உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அந்த ஃபிலிமுக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் இப்போ ஒவ்வொரு ஃபிலிம் சைன் பண்ணும்போதும் எவ்வளோ உங்களுக்கு அந்த ஒரு ராட்சசனோட பொறுப்பு, நம்ம அந்த படம் பண்ணிட்டோமே, இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொடுத்துட்டோமே, அந்த ஒரு பொறுப்பு எப்போவுமே உங்களுக்கு இன்னொரு ஃபிலிம் சைன் பண்ணும்போது நீங்க எப்பவுமே அதை எதிர்பார்ப்பீங்களா, இல்ல அது முடிஞ்சிருச்சு இனி நெக்ஸ்ட் ஃபிலிம் அந்த மாதிரி இருப்பீங்களா? See, you have to நான் சொன்ன மாதிரி பெட்டர் யுவர் செல்ஃப். இப்போது அதே மாதிரி நான் படம் பண்ணேன்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் இன்ட்ரெஸ்டிங். நான் வந்து அதனால கம்ப்ளீட்டாக வேறு ஒரு படம் பண்ணேன் எஃப்ஐஆர், கம்ப்ளீட்டாக வேறு ஒரு படம் பண்ணுறேன் கட்டா குஸ்தி. அந்த ஜானருக்கு ஐ ஷுட் ட்ரை அண்ட் டூ த பெஸ்ட். அகெயின் நோ சேலஞ்ச் வாஸ் ஆல்வேஸ் தேர். எங்கே கம்பேரிசன் வரோன்னா எனக்கு ஒரு 15 கதை வந்தது அப்படியே இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்ஸ். That I had to compare with Ratchasan, because next time when I do a movie where I'm a police and I'm investigating, it has to be better than Ratchasan. அங்கே தான் எனக்கு கம்பேரிசன் வரும். அந்த விதத்தில் let me tell you, my movie Aryan, definitely I am playing a police officer and definitely investigative thriller தான். But I am confident that when you watch it, somewhere I think that is the script that excited me after Ratchasan. இது ஒரு வேளை it will make the audience think more than what people thought while watching Ratchasan. So watch out for Aryan. Aryan is my son's name. So you can imagine if I have named the movie after my son, how interesting that script will be, because I have to make sure it is a hit. Tomorrow my son grows up and tells me, how could you name a flop movie in my name? So I'm very, very interested in that movie and I'm waiting and looking forward for it to come out probably next year mid-la varum. The teasers will be out probably February or March. മലയാളത്തിൽ ഹിറ്റായിക്കൊണ്ടിരുന്ന ജയ് 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 എന്ന് പറഞ്ഞൊരു സിനിമയുണ്ട്. അതിലും ഒരു ഹസ്ബൻഡ് ആൻഡ് വൈഫ് ഈഗോ ക്ലാഷും അടിയൊക്കെയാണ് കാണിക്കുന്നത്. അപ്പോൾ ഇതിലും ഏറെക്കുറെ അതുപോലെ ഒരു തീമാണ് പറഞ്ഞു പോകുന്നത്. ഇതുവരെ മനസ്സിലായതിൽ നിന്നും ഒരു ഹസ്ബൻഡ് ആൻഡ് വൈഫ് ഈഗോ ഒക്കെ വരുന്നുണ്ട്. ജയഹേന്ന് ഡിഫറെൻ്റ് ആണ് കേട്ടോ. അതിലെ കഥയല്ല ഇതിൽ. ഹസ്ബൻഡ് ആൻഡ് വൈഫിൽ, അതായത് ഇപ്പോൾ നമ്മൾ ഒരു സ്ഥലത്ത് പോയപ്പോൾ ഇങ്ങനെ ഒരു ക്വസ്റ്റ്യൻ ഉണ്ടായിരുന്നു, എന്ത് കാര്യത്തിലാണ് ഹസ്ബൻഡ് ആൻഡ് വൈഫ് അടി ഉണ്ടാവാൻ സാധ്യതയുള്ളതെന്ന്. അപ്പോൾ മാരീഡ് ആയിട്ടുള്ള എക്സ്പീരിയൻസ് ഉള്ള സാറ് പറഞ്ഞത് എന്ത് കാര്യത്തിൽ വേണോ അടി ഉണ്ടാവാം എന്നുള്ളത്, എന്തും ഒരു റീസൺ ആണ് എന്നുള്ളത്. അതുപോലെയാണ് അതിൽ വേറെ കഥ, ഇതിൽ വേറെ കഥ. ഒരു ഹസ്ബൻഡ് ആൻഡ് വൈഫിൻ്റെ ഇടയിലുള്ള ഈഗോയും അങ്ങനെയുള്ള കാര്യങ്ങളും മാത്രമായിരിക്കും ചിലപ്പോൾ സിമിലാരിറ്റി ഉള്ള ആ രണ്ട് ക്യാരക്ടേഴ്സ്. അത് പിന്നെ നമുക്ക് എല്ലാവരുടെ ലൈഫിലും ഓരോരോ സ്റ്റോറി ഉണ്ടാവും, അത് അത്രേ ഉള്ളൂ. അതല്ലാണ്ട് ഇതൊരു ഭയങ്കര കളർഫുള്ളായ ഒരുപാട് കോമഡിയുള്ള സ്പോർട്സിൻ്റെ എലിമെൻറ്റ്സ് ഉണ്ട് ഈ സിനിമയിൽ. അങ്ങനെ ഒരു സിനിമയാണ്, ഡിഫറെൻ്റ് ആണ്. So my wife Jwala, when I met her that time, actually she watched Ratchasan, rough version, 4 hours version. அவங்க வந்து அந்த படம் பார்த்து என்கிட்ட இது வந்து ஹாலிவுட் சினிமா மாதிரி இருக்குது, ஷோ ஷார்ட் ஹிட்டுன்னாங்க. அப்போ தான் வி ஸ்டார்டட் டேட்டிங் ஈச் அதர். ஸோ சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு, மிகப்பெரிய ஹிட்டு. ஐ வாஸ் சர்ப்ரைஸ், அவங்க சொன்ன மாதிரி நடந்துருச்சு. அவங்க வந்து பயங்கரமான மூவி பஃப். அண்ட் தென் அவங்க வந்து சில்க்வார்பட்டி சிங்க படம் பார்த்தாங்க, இது நல்லா இருக்குது, நம்ம ஊரில் போவோம், பட் யூனிவர்சல் அப்பீல் இல்லை அப்படின்னாங்க. அதுவும் அதே மாதிரி தான் நடந்தது, தமிழ் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் பார்த்துட்டு ஷோர் ஷார்ட் ஹிட்டுன்னாங்க, அது நடந்தது. ஸோ எங்கேயோ வந்து ஹர் ஜட்மெண்ட் வாஸ் ரைட் ரிகார்டிங் வாட் ஐ வாஸ் டூயிங். ஷீ இஸ் a வெரி பிக் மூவி பஃப்ங்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, when I met her, she watched all my movies from வெனிலா கபடி குழு டில் ராட்சசன். அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீ நல்ல வித்தியாசமான படங்கள் பண்ணுற, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாமே, நீ ஏன் தெலுங்கு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு என்கிட்ட ஃபஸ்ட் அவங்க தான் மைண்டில் போட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் தமிழ்லேயே ஒரு இடம் பிடிச்சிருக்கேன், இது விட்டுட்டு எடுத்த உடனே தெலுங்கு அப்படிங்கிறது ஐ டோன்ட் திங்க் ஐ ஷுட் பி டூயிங் ரைட் நவ். ஷி செட், டோன்ட் திங்க் லைக் தட், திங்க் பிக். why are you limiting yourself? நீ வந்து தமிழ் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோ, பட் ட்ரை டு எக்ஸ்பேண்ட் அப்படின்னு தான் the first thought of expansion came into the head. Then she introduced me to her friend who's working with Ravi Teja sir as an executive producer.
அந்த ஃப்ரெண்டோட நான் பேசும்போது அவங்க சொன்னாங்க, நீ கண்டிப்பாக ரவிதேஜ் சாரை வந்து மீட் பண்ணு, ஹி ஹேஸ் சிமிலர் திங்கிங் லைக் யூ அப்படின்ட்டு. அவரை மீட் பண்ணும்போது அவர் என்கிட்ட சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை, மை ஃபேவரட் மூவி இஸ் ராட்சசன் ஆஃப் யாஸ், ஐ வாண்டட் டு ரீமேக் இட், இட் குடன்ட் ஹேப்பன் அப்படின்னாரு. ஐ ஃபெல்ட் குட். இவ்வளோ பெரிய ஸ்டார் வந்து நம்ம படத்தை பற்றி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் 2-3 படங்கள் சொன்னார், என் படங்கள் பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது. அவரோட அந்த 1 hour 1.5 hours மீட்டிங் பயங்கர ஒரு எனர்ஜி, பயங்கர ஒரு லவ்விங் ஆட்டிடியூட் இருந்தது, ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது. அண்ட் அப்போ அவர் என்கிட்ட அப்போ தான் ஐ ஷோட் இம் FIR ட்ரெய்லர் அண்ட் மோகன்தாஸ் டீசர். He really liked it. Then he watched FIR movie, he loved it, he presented it. But all happened very quick after the COVID third wave. We had to release in 7 days. So we didn't get time to promote to the movie for people to come in theaters. But it did really well on OTT. அந்த மீட்டிங்க்கு அப்புறம், அந்த படம் பார்த்து மீட்டிங்க்கு அப்புறம் அவர் என்கிட்ட கேட்டது அடுத்த படம் என்ன ப்ரொடக்ஷனில். அப்போ தான் I narrated Gatta Kusthi to him. So when I narrated the script, he got so interested. He said, I will produce it with you. இப்படி தான் அந்த கொலாபரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் லெட் மீ பி வெரி ஆனஸ்ட் டு யூ, டில் நவ் ஹி ஹஸ் நாட் ஆஸ்க்ட் மீ அ சிங்கிள் கொஸ்டின் அபவுட் ப்ரொடக்ஷன் ஆர் பிஸ்னஸ் ஆர் எனி கிரியேட்டிவிட்டி. 4 days மூவி ரிலீஸ், he still hasn't watched the movie, whereas at least 150 people have watched the movie. He says, I believe in you completely. This freedom, this belief, I'm really amazed by, and this is probably the kind of support I'm looking for from other people. I think in the mari yarad ena nambananga, I can do better things in the future, and thanks to Raviteja sir for that. இந்த இயர் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இயர்ல மட்டுமே உங்களுக்கு 8 படம் ரிலீஸ் ஆயிருக்கு, தமிழ், தெலுங்கு, மலையாளம் இப்படின்னு. இப்போ காட்டா குஸ்தி. ஸோ ஷார்ட்ல கூட உங்க ஷார்ட் வரும்போது அவ்வளோ கிளாப்ஸ் வந்துச்சிங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த இயர் உங்களுக்கு அவ்வளோ இதாக இருக்கு? എനിക്ക് അറിഞ്ഞുകൂടാ സത്യം പറഞ്ഞാൽ. ഞാൻ ഒട്ടും പ്രതീക്ഷിക്കാതെ ഉള്ള റെസ്പോൺസാണ് എനിക്ക് പൊന്നിയിൻ സെൽവനിൽ കിട്ടിയത്, അമ്മൂല് കിട്ടിയത്, കുമാരിക്ക് കിട്ടിയത്. നമ്മൾ ഓരോ എസ്പെഷ്യലി ഒരു ഫോർമൽ എഡ്യൂക്കേഷൻ സിനിമയിൽ ഇല്ലാത്തത് കൊണ്ട് തന്നെ, ഇവിടുത്തെ രീതികളും ഒന്നും അറിയാത്തത് കൊണ്ട് തന്നെ ഓരോ സിനിമയും എനിക്കൊരു ഹിറ്റ് ആൻഡ് ട്രയൽ പോലെയാണ്. ചെയ്യും, റെസ്പോൺസ്, ഓഡിയൻസിൻ്റെ റെസ്പോൺസ് വന്നാലേ അറിയുള്ളൂ ചെയ്തത് വർക്ക് ആയില്ലയോ, ശരിയാണോ, എന്താണ് മാറ്റാനുള്ളത്, അങ്ങനെയുള്ള കാര്യങ്ങളൊക്കെ. പക്ഷേ എനിക്ക് എപ്പോഴും എനിക്ക് തോന്നുന്നൊരു വിജയ് സൂപ്പറും പൗർണമിയും കഴിഞ്ഞതിന് ശേഷം മായാനദിയിൽ തൊട്ട് എനിക്ക് തന്നിരുന്ന ആ സ്നേഹം എനിക്ക് കിട്ടുന്നില്ല എന്നൊരു ഭയങ്കര വിഷമം എനിക്കുണ്ടായിരുന്നു. അപ്പോൾ ഐ തിങ്ക് ഐ യൂസ് ടു മനസ്സുകൊണ്ട് ഒരുപാട് ആഗ്രഹിച്ചിരുന്നു അത് തിരിച്ചു വരണം. അതിനുവേണ്ടി ചിലപ്പോൾ ഞാൻ വർക്ക് ചെയ്തിട്ടുണ്ടാവുമായിരിക്കും. പക്ഷേ ഞാൻ വർക്ക് ചെയ്തതിന് കൂടുതൽ എനിക്ക് കിട്ടിയ ക്യാരക്ടേഴ്സ് അങ്ങനെയുള്ളതായിരുന്നു. അത് ദാറ്റ് ഹാസ് ടു ബി ഗോഡ് സെൻറ്റ്. ഞാൻ ഒരാൾ പോയി ചോദിച്ചാലൊന്നും തരുന്ന ക്യാരക്ടേഴ്സൊന്നും അല്ല എനിക്ക് കിട്ടിയിട്ടില്ല. അത്ര നല്ല ക്യാരക്ടേഴ്സാണ് കിട്ടിയിട്ടുള്ളത് പ്ലേ ചെയ്യാനായിട്ട്. നമ്മളൊരു ഇൻ്റർവ്യൂവിൽ ഇരിക്കുമ്പോഴാണ് സത്യം പറഞ്ഞാൽ ഈ വർഷത്തെ റിലീസുകളെ പറ്റി എണ്ണി നോക്കുന്നത്. ഇത് ഞാൻ സിനിമയായിട്ട് യാതൊരു ബന്ധമില്ലാത്ത ഒരാൾ സിനിമയിലേക്ക് വന്നാൽ അവർ പ്ലാൻ ചെയ്ത് പോകുന്ന ഒരു ട്രജക്ടറി അല്ല എൻ്റെ. സോ ഐ കൻ നോട്ട് ടേക്ക് ക്രെഡിറ്റ് ഫോർ ദിസ്. ഇത് വേറെ എവിടെയോ എഴുതിയ ഒരു കാര്യമാണ്. പോകുന്നവരേക്കും നല്ല രീതിയിൽ പൊക്കോട്ടെ എന്നുള്ളതാണ്. ദാറ്റ് ഈസ് എ തോട്ട്. ഐ എം വെരി വെരി ഹാപ്പി. ആൻഡ് ഇവിടെ നമ്മുടെ ആങ്കർ, സോറി ഐ ഡോണ്ട് നോ യുവർ നെയിം, അഞ്ജു കുറച്ച് നേരത്തെ പറഞ്ഞിരുന്നു ഞങ്ങളുടെ കുട്ടിയാണ്, ഞങ്ങൾക്ക് ഭയങ്കര സന്തോഷമുണ്ട് എന്നുള്ളത്. അത് കേൾക്കാൻ എനിക്ക് ഭയങ്കര ഇഷ്ടമാണ്. കാരണം ഇറ്റ് ഈസ് എ വെരി ഭയങ്കര സ്നേഹത്തിൽ പറയുന്നതാണല്ലോ, അത് ഭയങ്കര ഇഷ്ടമാണ് കേൾക്കാൻ. ആൻഡ് ഐ ഓൾസോ ഫീൽ ഹാപ്പി ദാറ്റ് ഐ കുഡ് മേക്ക് യു പ്രൗഡ്. ചെറിയ രീതിയിലാണെങ്കിലും ഐ കുഡ് മേക്ക് യു പ്രൗഡ്. എനിക്ക് ഭയങ്കര സന്തോഷമുണ്ട്. സോ ഒരു എവിടെ പോകുമ്പോഴും ഒരു മലയാളി ആക്ടർ എന്നുള്ള റെസ്പെക്റ്റും എനിക്ക് കിട്ടുന്നുണ്ട്. കാരണം ആസ് എ മലയാളി ആക്ടർ, മലയാളി ആക്ടേഴ്സ് എല്ലാവരും തന്നെ, ഫഹദ് ആണെങ്കിലും ദുൽഖർ ആണെങ്കിലും നിവിൻ ആണെങ്കിലും, ഇവിടുന്ന് പോയിട്ടുള്ളവരെല്ലാവരും നല്ല പേരാണ് നമുക്ക് തന്നിട്ടുള്ളത്. നമ്മുടെ ഇവിടെയുള്ള ആക്ട്രസസ്, വി ഹാവ് എ ലോട്ട് ഓഫ് ആക്ട്രസസ് ഹിയർ ഹു ആർ ബ്രില്യൻറ്റ്. സോ ജ്വാല മാം വിൽ നോ, ജ്വാല മാം വാച്ചസ് മോർ ഫിലിംസ് ദാൻ യു. സോ ഇവരൊക്കെ നമുക്കൊരു പേര് തന്നിട്ടുണ്ട്. ഇപ്പോൾ ഹെലനിൽ കൂടെ അന്നാബെൻ തന്നിട്ടുണ്ട്, ഹൃദയത്തിൽ കൂടെ കല്യാണി പ്രിയദർശൻ ഒരുപാട് പേർക്ക് ഭയങ്കര ഫേവറേറ്റ് ആണ്. അപർണ ബാലമുരളി നാഷണൽ അവാർഡ് വാങ്ങി, തമിഴിൽ പോയി അഭിനയിച്ച് അവിടെ നാഷണൽ അവാർഡ് വാങ്ങി. സോ ഇതൊക്കെ മലയാളി ആക്ടേഴ്സ് എന്ന് പറയുമ്പോൾ തന്നെ ഒരു ബിലീഫുണ്ട് നന്നായിട്ട് പെർഫോം ചെയ്യുന്ന ആക്ടേഴ്സ് ആണ് എന്നുള്ളത്. സോ
സോ ഐ എം വെരി താങ്ക്ഫുൾ അവരുടെ കൂട്ടത്തിൽ എനിക്കും കുറച്ച് റെസ്പെക്റ്റ് കിട്ടുന്നു എന്നുള്ളതിൽ ഒരുപാട് സന്തോഷം. മഞ്ജു ചേച്ചിയുടെ പേര് പറയാൻ മറന്നു. യാ ഒന്നും പ്ലാനിങ് ഇല്ല. സത്യം പറഞ്ഞാൽ ഞാൻ ഇപ്പോൾ കിങ് ഓഫ് കൊത്തയാണ് ചെയ്യുന്നത്. കിങ് ഓഫ് കൊത്ത കഴിഞ്ഞാൽ ഞാൻ ആക്ച്വലി സൈൻ ചെയ്തിട്ടില്ല ഒരു പ്രോജക്റ്റും. എസ്പെഷ്യലി നമുക്ക് ഇത്രയും നല്ലൊരു റിസപ്ഷൻ ഓഡിയൻസിൻ്റെ സൈഡിൽ നിന്ന് കിട്ടുമ്പോൾ നല്ലൊരു സിനിമയായിട്ട് വരണം എന്നുള്ളതാണ് ആഗ്രഹം. അപ്പോൾ അങ്ങനെ ഒന്നും പ്ലാനിങ്ങിലുള്ളതല്ല. ഈ എൻ്റെ ലൈഫിൽ നടന്നതൊന്നും ഞാൻ പ്ലാൻ ചെയ്ത് നടന്നതല്ല. സോ ലെറ്റ് ഇറ്റ് കം. നല്ലൊരു സിനിമ വരുമ്പോൾ അങ്ങനെ വീണ്ടും എന്താണ് മാത്തൻ്റെ അപ്പൂനെ പോലത്തെ അത്രയും എനിക്ക് തോന്നുന്നു അത് നമ്മളെ ആത്മാവിനെയൊക്കെ സ്പർശിക്കുന്ന ടൈപ്പ് ഒരു ക്യാരക്ടറാണ്. നല്ല ബ്യൂട്ടിഫുൾ റൈറ്റിംഗ് ആണ് അതിൽ എസ്പെഷ്യലി. അപ്പോൾ അങ്ങനത്തെ ഒരു ക്യാരക്ടർ കിട്ടട്ടെ എന്ന് ഞാനും പ്രാർത്ഥിക്കുന്നു. യു ഹാവ് സംതിങ്? ആ இல்லை சாருக்கு என்னை விட நல்லா புரியும் இது எல்லாமே. நீங்கள் சொல்கிறதுலே எனக்கு தெரியுது. நிறைய லாஸும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, லக்கும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, இப்போ சக்ஸஸுக்கும் நல்லா இது பண்ணுறீங்க. பட் இது தெரியுது உங்களோட டைம், மேஜிக் டைம்ங்கிறது உங்களோட டைம்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது. அந்த ரெண்டு பேருக்கும் இப்போ சூப்பரான டைம் எனக்கு தெரியுது. அதனால இட் இஸ் கோயிங் குட். புரியுது. லக், லாஸ், சக்ஸஸ், ஆல் திஸ் வில் டீச் யூ குட், பேட், நாட் வெரி குட், நாட் வெரி பேட். இது எல்லாமே சொல்லிக் கொடுக்கும். அண்ட் நான் லைஃப்பில் ஒவ்வொரு வாட்டியும் வந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது யோசித்த ஒரே விஷயம் என்னென்னா, ஹவு டு ஐ நாட் டேக் தெம் கிராண்டட். இதுதான் நான் யோசிப்பேன். ஈவன் லாஸ் வென் இட் கம்ஸ், நான் வந்து ஒவ்வொரு வாட்டி ஓகே வந்துருச்சு இப்படியே உட்காந்துட்டு இருந்தோன்னா நான் வந்து லைஃப்பை கிராண்டடாக எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஐ ஷுட் டூ சம்திங் டு கம் அவுட் ஆஃப் இட். அது நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரில, ஆனால் ஏதோ ஒன்று பண்ணணும். ஐ ஷுட் புஷ், ஐ ஷுட் ட்ரை அண்ட் லிவ் மை ட்ரீம்ஸ், ஐ ஷுட் மேக் மை பேரண்ட்ஸ் ப்ரவுட், ஐ ஷுட் பி பெட்டர் தென் வாட் ஐ ஆம் ரைட் நவ். ஐ புஷ் மை செல்ஃப். லக் வரும்போது அதை ஏற்றுக்கணும், எடுத்துக்கணும், கட்டி பிடிச்சி வச்சுக்கணும். ஏன்னா அது திருப்பி எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் வி ஆல் ஒர்க் ஹார்ட், பட் எவ்ரிபடி டோன்ட் கெட் எவ்ரி திங். இஃப் யூ ஆர் கெட்டிங் இட், செரிஷ் தட். அண்ட் லக் கம்ஸ் டு வெரி ஃபியூ பீப்புள், பட் த டிஃபால்ட் இஸ் ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா லக்கு வர்றது கஷ்டம். அது மீறி வந்தாலும் ரொம்ப நாள் உங்கள் கூட இருக்காது, அது போயிடும். ஸோ கீப் ஒர்க்கிங் ஹார்ட். லக் definitely will favor. One day it will feel, ayyo pavam is working hard, let me favor him for some time. So that is how I take it. And loss, for me the biggest lesson in life was taught by loss. Every single time, whatever loss or failure I face, that pushed me to எனக்கு வந்து okay இதாயிடுச்சு, you have to come out of it, you have to come out of the situation you are in. The reason is my father. My father வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு சொல்லி கொடுத்தது ஒன்றே ஒன்று தான், லைஃப்பில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, டோன்ட் கிவ் அப், ஃபைட் 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 வெதர் யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல் ஆர் நாட். த ப்ராப்ளம் வித் அவர் சொசைட்டி இஸ், நிறைய பேர் வந்து நம்ம பார்க்குறோம், ஜெயிக்கிறவங்கள ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் நிறைய பேர் என்ன தெரியுமா, என்னோட ஜாஸ்தி எஃபர்ட் போட்டிருப்பாங்க, என்னோட ஜாஸ்தி நெவர் கிவ் அப் போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த கடைசி நிமிஷத்தில் கிவ் அப் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஸ்டோரிஸ் நமக்கு தெரியவே தெரியாது. நமக்கு தெரிஞ்ச ஸ்டோரிஸ் எல்லாமே அந்த அந்த கடைசி நிமிஷத்தில் கிவ் அப் பண்ணாமல் அதை தாண்டி போனாங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஸ்டோரிஸ் மட்டும்தான் தெரியும். அண்ட் சம்வேர் ஐ ஃபீல் தட் we should also know the stories of people actually who tried till last. Somewhere if you know that, as individuals we realize கடைசி வரைக்கும் அவங்க ட்ரை பண்ணாங்க, இன்னும் ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். Then we will tune ourselves to go that extra, that one step. So this is how I face loss and what is it, luck and success. I don't keep it in my head at all, because success is never because of me.
it is because of a lot of other factors, public, media, directors, producers that I work with. And I feel all this is a collective success. Failure, I always blame myself, because there is some decision or something that I did wrong that has brought me into this failure zone. So that's how I approach life. Sorry if I'm being very detailed. Bore അടിക്കുന്നതിനാ சொல்லிட்டேங்க. വിഷ്ണു സാർ, ഒരു സിനിമയെ സംബന്ധിച്ചുള്ള ഏറ്റവും വലിയ ഘടകം എന്ന് പറയുന്നത് റിവ്യൂ ആണ്. ഈ റിവ്യൂ എന്നുള്ള സംഭവത്തിനകത്ത് തമിഴ്നാട്ടിൽ തന്നെ ഒരു പ്രശ്നം ഉണ്ടായിരുന്നു. ഫസ്റ്റ് ഹാഫ് കഴിഞ്ഞിട്ട് റിവ്യൂ ഇടാൻ പാടില്ല, ഫുള്ളി ഇടണം എന്നുള്ളത്. കേരളത്തിലും ഇടയ്ക്കുള്ള മാധ്യമ ചർച്ചകൾ, ഇന്റർവ്യൂകളിൽ പലരും പറഞ്ഞിരുന്നു റിവ്യൂ ചെയ്യുന്ന ആളുകൾക്ക് ബേസിക് ആയിട്ട് ഒരു എഡിറ്റിംഗ് ക്വാളിറ്റി എങ്കിലും വേണമെന്നുള്ളത്. സാറിന്റെ ഒരു അഭിപ്രായത്തിൽ ഈ ചുപ്പ് എന്നുള്ളൊരു പടം റിവ്യൂവിനെ കുറിച്ച് കൂടുതലായിട്ട് പറയുന്നുണ്ട്. അപ്പം റിവ്യൂവിന് ഒരു ബേസിക് ക്വാളിറ്റി വേണം എന്ന് സാറിന് തോന്നുന്നുണ്ടോ? I understood 80% of your question, but yeah, I have my opinion about reviewers and reviews. I'll tell you. Sir, நான் இது வரைக்கும் வந்திருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணமே ரிவ்யூஸ் தான். என்னோட எந்த படமும் வந்து ரிவ்யூக்கு முன்னாடி ஓப்பனிங் வந்து மக்கள் தேட்டரில் டிக்கெட் வாங்க அப்படிலாம் நடக்கலை. என்னோட எல்லா படமும் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து ரிவ்யூஸ்னால தான் படமே ஓடி இருக்கு. வாட் எவர் ஐ ஆம் டுடே இஸ் பிகாஸ் ஆஃப் மீடியா ரிவ்யூஸ். Let me be very clear. So my opinion is different. Now, what I am very confident about is the content that I am choosing. 6 films or 7 films are continuously, from Culinary Kootam to Velana Vandata Velakara, out and out mindless comedy. I still got average, I'm talking about in these 6-7 films, I got, without including Ratchasan, I got an average rating of 3.2 to 4 star average rating of these 6 movies out of 5. That only helped me put my name in Tamil cinema. Now, reviews are very important for me. Very, very important. But we all have to understand one thing. Don't take me wrong if I'm wrong. Sometimes, some reviews become very personal. I am watching this movie. I like this in the movie. I don't like that in the movie. My basic thing is, now tomorrow I make a cinema. I say, I like this in cinema. I want to convey this. This is what I feel. But who am I making a movie for? It is for the audience. So, okay, I know, leave it aside. What the audience will like. Whether what I like, audience will like or no. I have to think and incorporate. Audience ku pudicha vishayangal ena padathula irukanunga na aasapaduven. Reviews also I feel should be the same. This is my view, but who are you writing the review for? For the audience, right? For the audience to read your reviews, only you are writing reviews. Which means, I like this, I don't like this, but certain audiences might like this, certain audiences might not like this. So you should present as a majority audience perspective rather than an individual perspective. This is what I feel about reviews. This is point number 1. Number 2, I feel certain reviewers, not all, 10% or maybe 5% of them go overboard by attacking individuals. There are 1 or 2 people in Tamil, I don't know about Kerala, they go overboard by attacking people. That is not good. See sir, you are sitting there working very hard, very hard. I am sitting here working very hard. You can't put my hard work down just because the output is not great. Tomorrow if your interview is not great, I can't write a review about your interview. That's not the way it should be. This is my personal feeling. I don't know if I'm right or wrong, don't take me wrong, but yeah, I believe, so do you believe that with your reviews, good things can happen? You believe? You believe? Then because of your reviews, bad things can also happen? Yeah. That's it. That's the answer. So let's be responsible. That's all, sir. നമുക്കിനിയും ഒരുപാട് കാര്യങ്ങൾ ചോദിച്ചറിയാനുണ്ടെന്നറിയാം, പക്ഷേ അവർക്ക് തിരിച്ച് ചെന്നൈക്ക് പോകേണ്ടതായതുകൊണ്ട് ഇറ്റ്സ് ടൈം ടു കൺക്ലൂഡ് ദി പ്രസ് മീറ്റ്. Really, this is one of the best press meets I've ever attended. Thank you for the wonderful questions. So